ஆமென். அவர்கள் ஆசிரமாவுக்காக ஜோமனும் அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அவங்களுக்கு சர்ச்சைக்கு வரலன்ற ஒரு கவலை தான். பெண்கள் கூட்டத்துக்கு வரல, வெள்ளிக்கிழமை வர முடியல, சனிக்கிழமை வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை வர முடியல. இதே புலம்பை கொண்டிருக்கிறார்கள். எல்லா கரங்களை உயர்ச்சி அவர்களுக்கு அந்த பலப்படுத்தும்படியாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் மாறணும். சீக்கிரத்தில் ஆசிரமாவுக்கு ஒரு சுகத்தை கண்டிடும்படியாக எல்லா அவர்கள் ஆலயத்துக்கு வரணுன்ற ஒரு பெரிய வாஞ்சை. ஒரு வாரமா நான் வீட்டிலேயே கிடைக்கிறேன், எங்கேயுமே போக முடியலையே அப்படின்ற. ஆமென். எல்லா ஜெபமும் ஆண்டவர் பூரண சுகத்தை இப்பொழுது ஜெபிக்க நேரத்தில் கத்த தருவாராக. ஆமென். கண்கள் இருக்கிற ஆமென் அந்த இன்ஃபெக்ஷன் இயேசுவின் நாமத்தால் சுகமடைவதாக, சர்வாங்க சுகம் வருவதாக, அந்த படப்படப்புகள் எல்லாம் நீங்குவதாக, பலத்தினால் இடைக்கட்டுங்க. ஆவியானவர் கிரியை செய்யுங்க ஆண்டவரை. அப்பா சோர்வுகள் பலவீனங்களை அகற்றுங்க, உற்சாக ஆவினால நிரப்புங்க. சீக்கிரத்துல ஆலயத்துக்கு வந்து சாட்சி சொல்ல சங்கதா கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்ததாக ஆமென். இந்த நாளிலிருந்து லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் மத சம்பந்தமான இந்த கோயிலை திறக்கக்கூடாது. அதனால அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் இருக்கான்னு நமக்கு தெரியல. அதனால அதற்காக நாம் ஜோம் பண்ணணும். கேரளாவில் ஃபுல் லாக்டவுன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கே சர்ச்சஸ் இது வரைக்கும் துவங்கவே இல்லை. அப்படி ஒரு நிலைமை. 20,000 பேருக்கு மேலே போயிடுச்சு ஒரு நாளைக்கு கேரளாவில் கொரோனா. இந்த நம்ம தமிழ்நாடு சொல்லியிருக்கிறாங்க ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் 3வது அலை எழுப்பும் என்று சொல்லி. சபையா இன்னைக்கு நாம் ஜோம் பண்ணணும். எல்லா கரங்களை வலது கரத்தை உயர்ச்சி ஆண்டவரே இரக்கமானாட்டுங்க ஆண்டவரே. அப்போ அப்படி இறக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமா நேரிடுவதாக, இப்படிய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா 2 அலைகளுக்கு எங்களை தப்பி வைத்த தேவன் அல்லவா, இந்த 3 அலையை கச்ச நீங்க மாற்றி போக பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டில் வராதபடி கத்தர் உதவி செய்யுங்க ஐயா ஆண்டவரே. இனி ஒரு லாக்டவுன் தாங்க முடியாத ஆண்டவரே. அப்பா பொருளாதார வீழ்ச்சி, குடும்பங்கள் பிரச்சனைகள், ஸ்கூல் என்று சொல்லி ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு தடுமாற்றங்கள் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் தேசத்திற்கு இறங்குங்க, தமிழ்நாட்டுக்கு இறங்குங்க ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்கூல் எல்லாம் திறக்கணும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, ஸ்கூல் திறக்கணும் ஐயா, ஸ்கூல் திறக்கணும், காலேஜஸ் திறக்கணும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் வீட்டிலேயே கிடக்குதுங்க ஆண்டவரே. ஆமென். அதுல ஐடி செக்டர்ல வேலை செய்யறவங்க வீட்டுக்குள்ள இருந்து வேலை செய்கிற நிலைமை. ஆமென். ஒரு மனநோயினாலே பாதிக்கப்படுகிற நிலைமை. ஆமென். சிந்தனை சிதறல்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரிய பிள்ளைகள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. ஆண்டவர் இரக்கம் பாராட்டணும், ஆண்டவர் இரக்கம் பாராட்டணும். கர்த்தர் இறங்கின ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆமென். இந்த 3வது அலைகள் எந்த அலைகள் வந்தாலும் சரி கர்த்தர் நம்முடைய விசுவாச குடும்பங்களை கர்த்தர் தப்பி வைக்க வேண்டும். அவருடைய செய்கிற கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவருக்கும் ஒன்றிலும் குறைவுகள் இருக்கவே கூடாது. அப்படி சிருஷ்டி தம்முடைய கிரிகள் யாவற்றின் மீதும் அவருக்கு இரக்கமுடையவராய் இருக்கிறார் என்று சங்கீதம் 145 நாம் வாசித்தது போல எல்லாரின் மீதும் அவருடைய இரக்கம் இருக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை கிரியை செய்வீராக. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களை நினைப்போம். போவாஸ் குடும்பத்துக்காக, சிங்க குடும்பத்துக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போவாஸ் குடும்பத்துக்காக, சிங்க குடும்பத்துக்காக, ஜெயராஜுடைய குடும்பத்துக்காக, யசோதரி குடும்பத்துக்காக, கோவிந்தம்மாள் குடும்பத்துக்காக, ராஜ்குமாருடைய குடும்பத்திற்காக, ஆமென். ரமேஷ் குடும்பத்திற்காக, வயதானவர் தாய் தகப்பனுக்காக, ஆமென். ஜெயசவரி குடும்பத்திற்காக, ஆமென். செல்விசவருடைய குடும்பத்திற்காக, ஆமென். சுந்தரசவரி குடும்பத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த அலைகளுக்கு தப்புவிப்பீராக ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக
ஆண்டவரே துறவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். காமாட்சியுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆக்னஸ் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ராஜ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ராஜேஷ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் தமிழ் டீச்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். டேசஸ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மரியாராசகர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பாப்பம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வசந்தா சௌரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா லிசிமா டீச்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ரேவதி சௌரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். வேலம்மாள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். மோகன்ராஜ் குடும்பத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தர் பாதுகாப்பீராக, 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 அவர்களை போஷிப்பீராக, பலப்படுத்துவீராக. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராமலட்சுமி அம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வின்சன்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே டேனியலுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். செல்வருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அர்னால் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாமஸ் மரியா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சுடரால்வின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்டெல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சோதரிக்கிறோம். மாயி தாயார் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். முருகம்மா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகை வரட்டும். ஆண்டவரே ராஜாங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ரேகா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரம் ஜான்சன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜேக்கபர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பூபாலன் குடும்பம் மகிபாலன் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே அப்பா செல்லூரில் இருக்கிற ஆண்டவரே செந்தாமரை சௌரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ரமீனா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ரெஜினா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். அண்ணக்குடி தாயார் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்னலட்சுமி சௌரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிரபு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆளுகை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுதா பாண்டி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சதீஷ் சரண்யா குடும்பத்தை ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்கிற தாயார் தாயாருக்காக செல்வி சௌரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பெரிய பாண்டியம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே காயம்பு டீச்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ரெபேக்கா டீச்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேன்மலை டீச்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேன்மொழி சௌரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சாலினி செல்வி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அஜய் சஞ்சய் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பால்கார செல்வி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பால்கார உமாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொன்னம்மாள் நல்லம்மாள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். குணசிலம்பர குடும்பத்தை இணைக்கிறோம். ஆவியானவரே கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சாம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எபி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜார்ஜ் சகோதரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். லில்லி சகோதரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய சகோதரி குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜான் சகோதரிக்காக ராஜாதி சகோதரி குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தாயார் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதுகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வியாபாரம் செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கைத்தொழில் செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாரக்கூலிகளுக்காக ஜெபிக்கிறோம். தினக்கூலிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது வருவதாக, கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது வருவதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மீது வருவதாக, தேவ தயவு அவர்கள் மீது வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி. ஆமென். இந்த தீங்கிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும். ஊழியர் செய்கிற எனக்காய் மனைவி பிள்ளைகளுக்காக ஆமென். நான் அங்குமிங்குமாய் கடந்து சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயினால் எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் விலக்கி இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரன் 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 நம்முடைய சபைக்கு வருகிற சிறியோரை பெரியோரை கர்த்தர் ஆமென் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஆமென். இந்த மூன்றாம் மனைவிக்கு தப்பிக்கும்படியா கரங்களை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஒரு வசனத்தை நாம் சீக்கிரமாக நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 54ஆம் பக்கம். வாசிங்க 36ஆம் வசனம்.
ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாச உள்ளவனா. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை எப்படி இரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். இதுல லூக்காவில் சொல்லும் போது இன்னொரு வாக்கியம் அவர் சேர்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம். வாங்க அடுத்து புஸ்தகம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே இரு, ரட்சிக்கப்படுவார். இன்னொரு வார்த்தை அவர் சொல்றார், ரட்சிப்பு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு என்று இங்கே சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, உயிர் வருகிறது. மரித்த அந்த சிறுபெண் தலித்தாகுமி என்று சொல்லுகிற சிறுபெண்ணை எழுந்துரு என்று சொல்லி அந்த பெண்ணை தூக்கி எடுக்கிற அந்த பெண்ணை குறித்து சொல்லுகிறார், அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி. அப்போ இந்த மாதத்தில் ஆண்டு நமக்கு சொல்றது, பயப்படாதே, விசுவாசமா இரு, ரட்சிப்பு உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படா. எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பயம்தான் என்று பார்க்கிறோம். உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பயப்படுகிறதை போல நீ பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போகும்போது சொல்றாரு, பா நல்லா கவனி, நீ போற அந்த ஜனங்க எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் நீ பயப்படாத, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பயம் இன்றைக்கு நமக்குள்ள விசுவாசத்தை நாம் பெற முடியாதபடி செய்கிறது. இந்த பயம் நமக்குள்ளே தேவனை நம்புகிற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி செய்கிறது. இந்த பயத்துடைய அடிப்படையிலே தான் நாம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய சிந்தையை விட்டு அகற்றி நம்மை பதற்றத்துக்குள்ளே, நம்மை ஒரு குழப்பத்திற்குள்ளே, நம்மை திடனற்று போகக்கூடிய செய்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, ரட்சிப்பு உண்டாகும். அப்படின்னா விடுதலை உண்டாகும், அப்படின்னா நன்மை உண்டாகும், அப்படின்னா ஆசீர்வாதம் உண்டாகும், அப்படின்னா வழி திறக்கும், அப்படின்னா சுகம் உண்டாகும், அப்படின்னா ஜீவன் உண்டாகும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல 473வது பக்கத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 473வது பக்கம், பழைய ஏற்பாட்டுல 473. 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க வாசிக்கிறோம் 14:6-14 வாசிக்கிறோம். அப்பொழுது அனுப்பினார், வந்து பட்டணத்தை என்ன செய்தார்கள்? அழைத்துக் கொண்டார்கள். வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம்? ஐயோ ஆண்டவனே, நாங்க என்ன செய்வோம்? வாழ்க்கையில பல நேரத்துல இப்படி ஒரு கட்டம் வரும். நாங்க ஐயோ, நாங்க என்ன செய்ய முடியும்? பிரச்சனை வந்துருச்சுல, அடுத்து என்ன சொல்யூஷன்? ஐயோ, நாங்க என்ன செய்ய முடியும்? அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்லுறார் பாருங்க. அதற்கு அவன், பயப்படாத. அவன் சொல்றான் பாருங்க. அதற்கு எலிசா சொல்லுகிறார், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தான் வேலைக்காரன். காலையில அவன் தூக்கி எடுத்தோடனே வெளியே போய் பார்க்கிறான். எலிசாவுடைய வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போர் வீரர்கள், குதிரை எல்லாம் நிக்குது. எல்லாம் பட்டயத்தை வச்சு எலிசாவை அரெஸ்ட் பண்ணும்படி வந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, எலிசா எதிரி நாட்டு ராஜா தன்னுடைய அந்தரங்க ரூமில் அந்த மந்திரிமாரோடு என்னென்னலாம் அவன் சம்பாஷிக்கிறானோ அது எல்லாம் எலிசா இருக்கிற அந்த ஊருடைய ராஜாவுக்கு சொல்லி கொடுத்து, அப்பா அவன் இப்படியெல்லாம் வந்துடுவான் பார்த்துக்கன்னு சொன்ன உடனே
அப்படியெல்லாம் அந்த ராஜா கீழ்ப்படிந்து செய்து தப்புவிக்கப்படுகிறான். இந்த எதிரி ராஜாவுக்கு ஒரே குழப்பம், நம்ம அறையில பேசுறதெல்லாம் யாரா கொண்டு போய் சொல்றது. அப்போ ஒருத்தர் சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி. நீ எந்த ரகசியத்துல பேசணும் அவனுக்கு தெரிஞ்சதையா, அவன் தான் அந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கிறான்னு சொன்ன உடனே ராஜா சொல்றான், அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யணும், பிடிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. நான் மனுஷரை அனுப்பி 13 வசனத்துல வசனத்துல வாசிக்கிறோம். நிமித்தம் இருதயம் என்ன செய்து குழம்பி அவன் தன் ஊழியக்காரர் அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்றார். அவன் சொல்றான், நம்ம பேசுறதெல்லாம் ரூம்ல பேசுறதெல்லாம் அந்த ராஜாவுக்கு எப்படி தெரியும். 12 வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உங்களுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த எந்த ராஜா, சீரிய ராஜா, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறான், ஆயிரக்கணக்கான பேர் அனுப்பியிருக்கிறான். இவன் காலையில வந்து எலிசா வீட்டை சுற்றி வச்சிருக்கு நிக்கிறாங்க. காலையில இவன் தூங்கி இருந்து வாய்ப்பு பிடிக்க வெளியே வந்து எச்சல் துப்பும் போது கை மையமா பிடிச்சோம் தூக்க கிடக்கிறது. ஆனா வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கலாம், பார்த்தோட ஆச்சரியம், ஊரே ஒரு ராணுவ தளமாய் மாறி போயிருக்கு. உள்ள ஓடி போய் சொல்றான், என் ஆண்டவனே முடிஞ்சிருச்சு கதை, நம்ம சாவு அவ்வளவுதான் அப்படின்னும் போது எலிசா சொல்றான், பயப்படா. உன்னை சுற்றி இருக்கிற சம்பவங்கள், நடக்கிற சம்பவங்கள், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த ராஜா என்ன சொல்ற, இந்த எலிசா என்ன சொல்றான் பாருங்க, பயப்படாதே சொல்லி அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள், அல்லேலூயா சொல்லுவோமா, சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. பயப்படாத, உன் கூட யார் இருக்கிறதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும், எதிராளி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்ற, பயப்படாதப்பா, நான் காலையில் எழுந்தவனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அல்லேலூயா. ஆனா நீ இன்னும் அதை தெரியல பத்தி, அதனால தான் நீ பயப்படுற. உன் கூட யார் இருக்குது, உன் விசுவாசத்துடைய மேன்மை என்ன தெரியுமா, நீ நம்புகிற நம்பிக்கையினுடைய வல்லமை என்ன தெரியுமா, உடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்க கூடியது தெரியுமா, இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனால தான் நீ பயப்படுற. உன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுடையவர் தெரியுமா. நீ காலையில வந்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்ப இன்றைக்கு நம்முடைய எதிராளியை நாம தெரிந்து கொள்ளணும். அவ யாரு, பிரச்சனை கொண்டு வருகிற, குழப்பத்தை கொண்டு வருகிற, சோதனை கொண்டு வருகிற இந்த உலகத்தில் மனிதர்களை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறானே, மனிதர்களையும் சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த எதிராளி நீ பார்க்கணும். அவன் சொல்றான், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அங்கே சூழ்ந்திருக்கிற ராணுவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஏன் கூட இருக்கிறவர் நான் அறியல அப்படின்னு சொன்னா எனக்கு நிச்சயமா பயம். நீங்க கால நேரத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டு, தேவ பிள்ளைய, உனக்குள்ள இருக்கிற வேதம் சொல்வது வெளியேற பெற்ற விசுவாசம், அல்லேலூயா. நீங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியாருடைய மாசற்ற ரத்தத்தினால நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும். இது சோதிக்கிற காலம். மங்களா இருக்கு, நல்ல கவனி, நீ தங்கம், இல்லையா சொல்லுவோமா. ஆண்டு சொல்ல, நீ யாரு நம்பலையா, பக்கத்துல சொல்லு, நீ யார் தெரியுமா, தங்கம், சொக்க தொங்கம், சாரி சொக்க தங்கம், நீ வந்து சொக்க தங்கம். என்ன கொஞ்சம் அழுக்கு படிச்சிருக்க, அவ்வளவுதான்.
அதுக்காக நீ பித்தளைன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக உன்னை இரும்புன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக நீ செம்புன்னு சொல்ல முடியுமா? கலர் அப்படிதான் மங்கி போச்சு. தங்க கலர் இப்ப ஏதோ மங்கி போயிருக்குது, பித்தளை மாதிரி இருக்குது. தங்க கலர் செப்பு மாதிரி இருக்குது. ஆனா ஒரிஜினாலிட்டி என்ன தெரியுமா? அது தங்கம். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது தங்கத்தை விட மேலானது. ஏன் இப்ப கொஞ்சம் ஆண்டவர் சோதித்து அந்த சுத்த பொன்னாய் மாறுபடி செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து வர்ற இந்த பிரச்சனை, இந்த சோதனை, இந்த பயம், இந்த அவிவிசுவாசம், இந்த வியாதி குறித்த சூழ்நிலை, வியாபாரத்தை குறித்த சூழ்நிலை, வேலையை குறித்த சூழ்நிலை, கைத்தொழிலை குறித்த சூழ்நிலை, வருமானத்தை குறித்த சூழ்நிலை, இதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அது சுத்தமாக்கக்கூடியதாய் இருக்கிறதே தவிர இந்த விசுவாசத்தை அதனாலே அழிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்க. சங்கத்தை ஒருவரும் ஒருபோதும் அழிக்க முடியாது. அது எவ்வளவு அக்கினியில போடப்படுகிறதோ அவ்வளவும் அது பிரகாசமாயிருக்கும். ஒரு நாளிலே கர்த்தர் அந்த விசுவாசத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் மேலே நீ வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் உனக்குள்ள விசுவாசத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறார். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது சுத்தமாகும்படிதான் இன்றைக்கு உன்னை சுற்றிலும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய விசுவாசம் மெருகேற்றப்பட வேண்டும். இன்னும் முகம் காணணும் அதுல. ஆமென். அந்த காலத்துல சுத்தமான பசும் பொன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னா அந்த தங்கத்தை உருக்கி 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 அதை உருக்கருடைய முகம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு சுத்த தங்கன்னு அர்த்தம். கண்ணாடி மாதிரி ஆகணும் அந்த தங்கம். அதான் பசும் பொன், சுத்த தங்கம், வெளியேறப்பட்ட தங்கனா அதை உருக்கருடைய முகம் என்னைக்கு அது தெரியுதோ அன்னைக்கு அதுல இருக்கிற எல்லா அழுக்கும் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உன்னை புதிதாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள பயங்கள், உலகத்தில் வருகிற பயங்கள் எல்லாம் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் the better places, இன்னும் இந்த better blessings, இன்னும் இதை காட்டிலும் ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு உன்னை உயர்த்தி செல்லும்படி இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதே தவிர தேவனுடைய பிள்ளை உனக்குள்ள இருக்கிற அந்த வெளியேற பெற்ற அந்த விசுவாசம் ஒருபோதும் மங்கி இரும்பாக மாறாது, ஒருபோதும் மங்கி பித்தளையாக மாறாது, ஒருபோதும் மங்கி அலுமினியமாகாது, ஒருபோதும் மங்கி மண்ணோடு சேரா. ஆகினால தான் எவ்வளவு காலங்கள் மண்ணுக்கு அடியிலே இருந்தாலும் இந்த தங்கம் மாறவே மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மண்ணுடைய பிரஷர் எவ்வளவுதான் தாங்கினாலும் அந்த பொன் மாறவே மாறாது. நீ கால நேரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை, உன்னோடு கூட இருக்கிறதை நீ அறிந்து கொள்ளணும். உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழலை நீ அறிந்து கொள்ளணும். முதலாவது நம்மை சுற்றில் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து அறிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான்? வகை சேரி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தியாயிரு. இதான் விசுவாசம். நல்ல தெளிந்த புத்தியாயிரு. சுத்தி சுத்தி வருவான், உன்னை கடிக்கவே மாட்டாம. அல்லேலூயா. வாசிங்க. இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை செய்து சுற்றி திரு. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். சுத்தி சுத்தி வர்றான், ஆனா அவனுக்கு நமக்கு நடுவில் ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுண்டு போட்டு அவன் பயமுறுத்துறத பார்க்கணும். உண்மையில் என்ன தெரியுமா? சிங்கம் ஒரு வேட்டையாடுறதுல 2 விதம் இருக்கு. ஒன்று பதுங்கி பதுங்கி போய் என்ன செய்யும்? வேட்டையாடும். இன்னொன்று, சிங்கம் போய் ஒரு கர்ஜனை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த எக்கோ ஆகி எந்த பக்கம் சிங்கம் வருதுன்னு மானுக்கு தெரியாது. 4 பக்கம் ஓட கடைசியில் எங்க நிற்கும்? சிங்கத்து பக்கத்திலே நிற்கும். அது ஒரு டெக்னிக். சிங்கம் கர்ஜிக்கிற அந்த கர்ஜனை, அது கர்ஜிச்சுன்னா அப்படியே எக்கோ மாறி வரும். அப்படி வரும் பொழுது அந்த
அங்க கர்ஜிக்குது, அங்க கர்ஜிச்சுன்னா எங்க கர்ஜிக்குது தெரியாம ஜம்ப் பண்ணி ஓடி கடைசியில போய் எங்கே போய் நிக்காது, சிங்கத்து பக்கத்திலேயே நிக்க ஆரம்பிச்சு. அவன் அப்படிதான் செய்கிறான். கர்ஜிக்கிற ஒரு மனுஷன் உன்னை பக்கத்துல கூப்பிடணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது நீ எங்க இருக்கிற, தூரமா ஒரு சேஃபான இடத்துல இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிற. ஆமென் சொல்லுவோம். நீ கர்த்தருடைய சட்டைகளின் நிழலில் நீ தங்கி இருக்கிறாய். அல்லேலூயா. அவர்தான் உனக்கு கேடகம். அல்லேலூயா. அவர்தான் உனக்கு பலன். அல்லேலூயா. பிசாசுட நெருங்க முடியாது. ஆமென். ஆனா அவன் கர்ஜிக்கிறான். நீ பயந்து போய் அங்க வரணும்னு, நீ பயந்து போய் சிங்கம் கர்ஜிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க வரணும் அப்படின்றதுக்காக தூரத்துல இருந்து உன் மைண்ட்ல என்னென்ன போடணுமோ அப்படியே போட்டுட்டே இருப்பான். நீ கரெக்டா அங்க போய் நிப்ப, கப்புன்னு உன்னை பிடிச்சிடும். நீ சொல்லணும், கர்த்தரின் ஜீவனின் பலனான. அல்லேலூயா. ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சு அமர்ந்த தண்ணீர் என்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணெய் வைச்சிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல நான் உங்களுக்கு என்ன செய்வேன். ஆமென். இதெல்லாம் உனக்காக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறேன், இந்த மகிமையின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். லூக்கா 10:18 வாசிக்கிறோம் பாருங்க. அந்த எதிராளியை குறித்து நீ அறிஞ்சு கொள்ளணும். அந்த எதிராளி யார் தெரியுமா? சீக்கிரம் வாசிங்க. 10:18. சாத்தான் எங்க இருக்கிறானா? மின்னலை போல என்ன செய்தானா? கண்டே. சத்துருவை மேற்கொள்ள முடியும். சர்க்கம்ஸ்டான்சஸ் நீ மேற்கொள்ள முடியும். அதான் அர்த்தம். உன்னை மேற்கொள்ள வருகிற சந்தர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தில் நீ மேற்கொள்ளணும். சொல்லணும், சூழ்நிலை மாறுன்னு சொல்லணும். சூழ்நிலையே நீ மாறு, சந்தர்ப்பமே மாறு நீ சொல்லணும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிங்க. அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்தான். என்ன ரீசன் வாசிங்க. அவன் கீழே விழுந்ததுனால என்னாச்சு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சொல்லுங்க, அந்த வார்த்தைக்காக சொல்லுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. எனக்கு ஆண்டுடைய பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. எத்தனை அலைகள் வந்தாலும் என்னை சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அதை தெளிவுபடுத்த ரோமர் 16 அதிகாரம் 20 வசனத்துல அங்க வாசிக்கிறோம். ரோமர் 16:20 வாசிக்கிறோம். சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் எத்தனை பக்கம்? 226வது பக்கத்துக்கு வாங்க. ஆமென். 16:20. சமாதான கவனிங்க. முதல்ல என்னது? நம்ம வாழ்க்கையில் அவர் என்னத்தை தர்றவர்? சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை தர்றவர்? சமாதானத்தின் தேவன். அப்போ வாழ்க்கையில எதெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்குதோ அந்த சமாதானத்தின் தேவன் உனக்குள்ள சமாதானம் உண்டாக்கும்படி உன்னை சமாதான இலக்கை செய்கிற எல்லாத்தையும் நச்சு 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 நசுக்கி உன் கால்களை கொண்டு வரப்போம். இல்லையா? அப்படிதான் பைபிள் சொல்லு. வாசி. சீக்கிரமா. எப்படி? சீக்கிரமா சாத்தானை யார் காலுக்கு கீழே? நம்ம காலுக்கு கீழே, உன் காலுக்கு கீழே. உன் சமாதானத்தை குலைக்க முயற்சிக்கிற எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், உன் சமாதானத்தை குலைக்க முயற்சிக்கிற எதுவா இருந்தாலும் சரி, சீக்கிரத்துல அவன் தலைய என்ன செய்து? அவன் தலையை நசுக்கி உங்கள் காலின் கீழே என்ன செய்வாராக? நசுக்கி என்ன செய்வாரு? போடுவார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சமாதானத்தின் தேவன். உன் எதிராளியை புரிஞ்சுக்க. அவன் தலை சீக்கிரமா நீயே நசுக்க போற. நசுக்குனே தலையை கொண்டு வந்து உன் காலுக்கு என்ன செய்ய போறாரு? இல்லையா? சொல்லுவோமா? அப்படி சொல்லுவ ஒரு விஷயம். ஏன்டா ஏன் ஆண்டவரை நீங்க நசுக்கினீங்க? நீங்க கொண்டு வந்து போட்டோம் அப்படியே நாமத்தாலே நான் நசுக்கி இருப்பேனே அப்படின்னு
நீ சொல்லுவப்போ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த வேலை கூட நான் வைக்கலப்பா. அவன் தலையை நசுக்கி உன் காலில் கேளினான். உன்னுடைய வாழ்க்கையில நான் சமாதானத்தை தர விரும்புகிறேன். உன் சமாதான குலைச்சலுக்கு விரோதமாய் இருக்கிற யாவற்றையும் நான் நசுக்கி அது உன் காலுக்கீழே கொண்டு வருவேன். நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறான். பயப்படுறியா நீ? உன்னோடு இருக்கிற தேவனை நீ அறிவியா? நீ கண்ணில் பார்க்க அதை பார்க்கிற ராணுவங்களும் பயங்கரமா உன்னை சுத்தி இருக்குது. பயப்படாத. நம்மோடு இருக்கிற யாருன்னு புரிஞ்சிக்க, அவன் யாருன்னு தெரிஞ்சிக்க. அவன்லாம் தோற்று போனவன். அல்லேலூயா. அவன் எல்லாம் பலவீனமானவன். அல்லேலூயா. எந்த நேரத்துல கர்த்தர் தொட்டா உருகி போகக்கூடியவன். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. அதிகமாய் பேசுவதில்லை. ஏன் இயேசு ஆரம்பத்துல யார்கிட்ட பேசினார்? இயேசு ஆரம்பத்துல யார்கிட்ட பேசினார்? 40 நாள் உபவாசம் மலையில இருக்கும்போது யார்கிட்ட பேசினார்? 40 நாள் உபவாசம் இருந்து வரும்போது யார்கிட்ட பேசினார்? ஏசப்பா பிசாசு கிட்ட பேசினார். இப்ப என்ன சொல்றாரு? நான் பேச மாட்டேன்றார். ஏன்? அங்க பேசும்போது கொஞ்சம் சத்தியம் பேசினாங்க. அவன் முதல்ல என்ன சொன்னா? தேவ தூதர்கள் உன்னை என்ன செய்வார்கள்? மேல இருந்து குதிங்க ஆண்டவரே, தேவ தூதர்கள் உங்களை என்ன செய்வாங்க? அது கரெக்ட் தான், ஓரளவுக்கு உண்மைதான் சொல்றான். இந்த கல்லுகளும் அப்பனாகும்படி ஆண்டால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இப்படி எல்லாம் சொல்றேன். ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு, அவனை பார்க்கறடா, அவன் வர்றான், அவனுக்கு எனக்கு என்ன கிடையாது. ஏன்? வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8:44 வாசிங்க. ஏன்னா அவன் கிட்ட பேச மாட்டேன். எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. அவன் பேசுறதெல்லாம் என்னவா இருக்குது? ஒரே புழுங்கா இருக்கு. யார் பேசினான்? விசுவாச பேசினா அவன் என்ன தான் பேசுறான்? பொய் பொய் பொய். இன்னைக்கு நீ எதை நம்ப போற? விசுவாச சொல்ற பொய்யை நம்பாத, உலகம் சொல்ற பொய்யை நம்பாத. ஆண்டவர் சத்தியத்தை நீ அறிய வேண்டும். ஆமென். என்ன சொல்ற பாருங்க. அவனுக்கு எதிலிருந்து பேசுறானா? சொந்தத்திலிருந்து எடுத்து நம்ம எப்படியாவது குழப்பனாவே, நம்ம எப்படியாவது பலவீனப்படுத்தணும், நம்ம எப்படியாவது சோர்விட செய்யணும். நாம் ஆண்டுக்குள்ள நாம தொடர்ந்து ஓடக்கூடாது, ஆண்டுக்குள்ள நாம் உற்சாகமா இருக்கக்கூடாது. எதையாவது பிசாசு போட்டு குழப்பிட்டே இருப்பான். நீ அதை நம்பாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அது பொய்ன்னு சொல்ற. தேவனுக்கு கொடுத்த சமாதானமும், தேவனுக்கு கொடுத்த ரட்சிப்பும், தேவனுடைய நடத்துகிறதையும், தேவனுடைய போஷிக்கிறதையும், தேவனுடைய உடுத்துவிக்கிறதையும், உன் தலையிலுள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறதையும், உன்னை அவர் அறிந்திருக்கிறதுக்கு விரோதமாய் பிசாசு சொல்றது எல்லாமே பொய். இன்னைக்கு நீ அதை உணரணும்னு சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு பைபிளே கிடையாது. அதனால சொந்தத்திலிருந்து எடுத்து பேசிட்டே இருக்கிறான். இன்னைக்கு ஒன்று பேசுவான், அதை விட அதை மறந்துட்டு வேற விதமா போய் பேசுவான். பைபிள் அப்படி இல்லை. அது ஒன்று சொன்னா கடைசி வரைக்கும் சொன்னதுதான். பைபிள்ல வசனத்தை மாத்தி பேச முடியாது. ஆனா பிசாசம் மாத்தி பேசிட்டே இருப்பான். அவன் அதனால தான் நான் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசி ஜனங்களை குழப்புகிறவன். அப்போ வேதத்துல வாசிக்கிற பாருங்க, கடைசியா அவனை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2. யோவான் 12:3 வசனம். யோவான் 12:3 வாசிங்க.
உலகத்தின் அதிபதி புறம்பே என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான் என்று சொல்லி ஒன்றியவன ஒரு வசனம். அவனை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் 12:31 இல்ல வாசிங்க. யோவான் 12:31 வாசிங்க. உண்டாகிறது புறம்பாக தள்ளப்படும். என்ன செய்யறானா? உலகத்தின் அதிபதி அப்படின்னா என்ன? இனிமே அவனுக்கு என்ன கிடையாது? வேலை இல்லை என்றார். விசுவாசுடைய வாழ்க்கையில வேலை இல்லை. உன் குடும்பத்தில் அவனுக்கு வேலை கிடையாது. நீ என்ன அவனை இழுத்து உட்கார வச்சு சோப்பால போட்டு காப்பியை குடிச்சு வாங்க மாப்பிள்ள ஏதாவது இருந்தால் வேலை இருந்தால் சொல்லுங்க செய்யட்டுமா அப்படின்ற மாதிரி செஞ்சிடாது. உலகத்தின் அதிபதி இப்பொழுது வருகிற அவனுக்கு என்ன கிடையாது? புறம்பே தள்ள ஆண்டு தள்ளிக்கிறான். புறம்பே தள்ளது மாத்திரம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:9 வாசிக்க சீக்கிரம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:9 வாசிக்கும்போது வாசிக்கிறோம். கடைசி புஸ்தகம், பைபிளுடைய கடைசி புஸ்தகம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசானவன் தள்ளப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? தள்ளப்பட்டது. 22 வாசி. ஆயிரம் வருஷம் நல்லா கவனிங்களேன். ஆண்டர் செய்யல ஒரு தேவ தூதனே பிசாச பிடிச்சு 1000 வருஷம் அடைச்சாங்க. 20:10 வாசி. அக்கினியும் கந்தகமான கடலிலே என்ன செய்தார்கள்? தள்ளப்பட்டார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும். இப்ப தள்ளப்பட்டுட்டா கடைசியில் எங்க கொண்டு போய் தள்ளுவார்? அக்கினி கடலை தள்ளுவார். பயப்படா. உன்னை சுற்றி இருக்கிற காரியத்தை பார்க்க உன்னோடு கூட யார் இருக்கிறார் என்பதை. உன்னோடு கூட யார் இருக்கிறாரு? சங்கீதம் 93:2 வாசி. அவர்களோடு இருக்கிற காட்டு நம்மோடு இருக்கிறவர் வாசிங்க. சங்கீதம் 93:2 வாசி. எப்படி நீ அப்படின்னா என்னாச்சோ? அண்ணாதுன்னா என்னாச்சுங்க? அவரை யாரும் உருவாக்கல, அவர் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் தேவன், கடவுள். யார கையில உருவாக்கி இப்படி ஒரு ரூபத்தை கொடுத்து இதுக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு பேரு, இதுக்கு ஒரு பேரு, மிருகத்தையும் மனுஷன் உண்டாக்கி அதுக்கு ஒரு பேரு, மிருகத்தை வச்சு அதுல இருந்து வந்தது ஒரு பேரு, இப்படியெல்லாம் பேரு கொடுத்து உருவாக்குறவர் கடவுள். அவர் அனாதியாய் என்றென்றைக்கு இருக்கிற தேவன். உன்னோடு இருக்கிற தேவனை நீ புரிஞ்சுக்கணும். அவர் யாரும் அவரை உருவாக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினவர். அவர் அனாதியானவர். வாசிங்க அந்த வசனம் மறுபடியும். உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். சங்கீதம் 92 வாசிக்கிறோம். முன்னும் நீரானாதியாய் தேவன். நீ கண்ணுல பாக்குற எல்லா வார்த்தையா இன்னைக்கு காதுல கேட்கறது, கண்ணுல பாக்குறது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தேவன் இருக்கிறாரு. அந்த தேவனை தான் இன்னைக்கு நீ விசுவாசிக்கிற, அந்த தேவனை தான் நீ ஆராதிக்கிற, அந்த தேவனுக்காக தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற. அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறத நீ அறிந்து கொள்ளணும். எலிசா சொன்னான், பயப்படாதடா, உன் கூட இருக்கிற தேவன் அனாதியான தேவன். இன்னைக்கு இருக்கிற பிசாசு, இன்னைக்கு இருக்கிற பூமி, இன்னைக்கு இருக்கிற வானம் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் என்றென்றைக்கும் அனாதியாய் இருக்கிற தேவன்.
அவர் சிங்காசனத்தை ஐயா கொஞ்சம் கீழே இறங்குங்க, 5 வருஷம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் ஆகணும்னு சொல்லி அவர் சிங்காசனத்துக்கு போய் யாரும் உட்கார முடியாது. அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உறுதியானது, அசையானது. அந்த சிங்காசனம்னா நம்ம ஆண்டவர் தான் அதில் உட்கார முடியும். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள தைரியம் வரும். இங்கிருந்து சர்ச்சிலிருந்து போகும்போதே அப்படியே கம்பீரமா சிங்கம் மாதிரி நடந்து போகணும். அப்படியா? நீ நல்ல மனுஷனா நடந்து போனாலே போகும். 41 சங்கீதம் 13 வாசிக்கிற சங்கீதம் 41:13 சீக்கிரம் வாசிக்க. இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அனாதியான தேவன், சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க, எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க. சங்கீதம் 106:48 வாசிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேலின் கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுவார்கள். நாங்க சொல்லியாச்சு. சொன்னேன்னா என் ஆண்டவரை நான் அறிஞ்சது. உலகத்துல பாரு, அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிற புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுட்டு எனக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. அடுத்ததாக அவர் சங்கீதம் 24:8 வாசிக்கும் போது, உன்னோடு கூட இருக்கிற தேவனை நீ புரிஞ்சு கொள்ளணும். சங்கீதம் 24:8 வசனாவது வாசித்தாவது ஆண்டுக்குள்ள பலப்படும். யார் இவர் மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ளவர் கர்த்தர். அவர் பராக்கிரமத்தின் தேவன். அவர் நின்னார்னா ஆமென். கோலியாத் மாதிரி 40 நாள் நின்னு கர்ஜிச்சு கடைசியில தாவீது ஒரு கூழாங்கல் அடிச்சோன்னு மல்லாக்க எழுத ஆண்டது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த சண்டையை பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கிறது யாரும் தான் முடிவு பண்ணாங்க ஜனங்கள்லாம். ஏன்னா அவன் எத்தனை நாள் வர்றான்? 40 நாள் அவன் போடுற சவுண்டிலேயே அப்படி பேர இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாருமே பதறி அடிச்சு பின்னங்கால் தலையில படுற மாதிரி ஓடுறான். 40 நாள் இது நடக்குது. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா அடுத்த நாள் தாவீது வர அவனுக்கு 18 வயசு. ஏன்டா எல்லாரும் ஓடுறாங்க? இல்ல கோலியாத்து தெரியுமா, அம்புட்டு வயதான் ராட்சச புத்திரர், அவன் கையில் இருக்கிற ஈட்டியே நம்ம மேல சாட்சாவே சக்தி தான் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கிறான். ஆனா தாவீது சொல்றான், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் அவன் தலையை எடுப்புன்றான். தலையை எடுக்கிறதுக்கே இவன் முழங்கால் மேல ஏறி வெட்டினாதான் உண்டு. கோலியாத்தின் தலையை வெட்டினா என்ன செய்யணும்? அவன் கையை பிடிச்சி அவன் கால் மேல ஏறி அவன் இடுப்புல உட்கார்ந்து தான் எதை வெட்டணும்? அம்புட்டுக்கு அவன் வயரும், அம்புட்டுக்கு இவன் சின்னவன். ஆனா இவன் என்ன சொல்றான்? யார் தலையை வெட்டுவேன்? என்னங்க இது? ஏன்னா தன்னுடைய தேவனுடைய பலத்தை அவன் அறிந்திருந்தான். 40 நாள் கோலியாச்சு அவன் கெர்ச்சிச்சான். ஆனா பாருங்க, எந்த கூழாங்கல் அவன் சாகடிச்சாங்க? சின்ன கூழாங்கல் சாகடிச்சு மல்லாக்க தான் தாவீது சொன்னது போலவே அவன் தலையை எடுத்தாங்க. விசுவாசம் எப்படி எடுப்பது இல்லை, எடுப்பா அவ்வளவுதான். ஏன்னா என் ஆண்டவருக்கு விரோதமா வரல. இன்னைக்கு நீ ஆண்டுடைய பிள்ளை, உனக்கு விரோதமா எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ அப்படிதான் சொல்லணும், நான் ஆண்டுடைய பிள்ளை, இந்த உலகத்துல நான் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பிள்ளை, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், எனக்கு விரோதமா யார் வந்தாலும் தலையை செய்ய விடுவேன். ஆண்டுடைய சமூகத்துல நாம சொல்லணும். நாமே நாங்க வாசிக்கிறோம் பாருங்க, ஒரு பராக்கிரம் உள்ள தேவன். 118:15 வாசிங்க. சங்கீதம் 118:15 சீக்கிரம். கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும்.
கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. சொல்ல பராக்கிரம செய்ய கிரியை செய்கிற ஒரு கரம். உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவரை நீ அறிஞ்சிக்கணும். உனக்காய் கிரியை செய்கிற கரம், அது பராக்கிரமான கரம் என்பதை நீ உணர்ந்து கொள்ளணும். ஏசாயா 33:13 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 33:13. இது தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள். ஏசாயா 33:13. சமீபத்தில் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்களே கேளுங்க, அறிந்து கொள்ளுங்கள், என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். பக்கத்தில் இருக்கிற நீ என்ன எங்க பராக்கிரமத்தினை செஞ்சீங்க, அறிஞ்சது. தூரத்தோட அறிஞ்சிங்க, பக்கம் நான் எப்பவுமே அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. பராக்கிரம் உள்ளது. சங்கீதம் 89:13 வாசிக்கிறோம். அப்படின்னா அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இல்லை. சங்கீதம் 89:13. உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் என்ன செய்யுமா, பராக்கிரமம் செய்யும். ஒரு முறை முகமது அலி வந்தார் இந்தியாவுக்கு வரும்போது. அவர் இந்தியாவுக்காரர் தான். அவர் வெளிநாட்டில் போய் அவர் ரெஃப்யூஜியை தங்கி அங்கே சிட்டிசன் ஆகி முகமது அலி குத்து சண்டை வீரர். அவருடைய சிஷியன் தான் மைக் டைசன். அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு வரும்போது சின்ன பிள்ளைங்களாம் அவர் பார்த்தாங்க. அப்போ ஒரு பையனுடைய அந்த அவன் அப்படி கையாட்டும் போது அந்த முகத்தை அப்படி அவனை தட்டி கொடுக்குற மாதிரி செய்யும் போது அவர் இப்படி பட்டுச்சான். அவருடைய முகம், அவருடைய கை வந்து அந்த சின்ன பையனுடைய முகத்தில் எப்படி பட்டுச்சா, அப்படி வருடி விட்டுச்சான். கடைசியில் பார்த்தா 5 நிமிஷத்துல அந்த கண்ணு வீங்கிருச்சு. ஏன்? அவன் கரத்தினுடைய பவர் அது மாதிரி. இப்படி செஞ்சதுக்கே என்ன செஞ்சிருச்சு, முகம் வீங்கிருச்சு. அவன் குத்து விட்ட. அவனுடைய வாழ்க்கையில செஞ்ச சண்டையில கிட்டத்தட்ட 98% நாக் அவுட். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நாக் அவுட்னா இவன் குத்துல கீழே விழுந்தா எழுதுக்கலன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் நாக் அவுட். 13 ரவுண்டு வரைக்கும் போகலாம், 3 ரவுண்டுக்குள்ள க்ளோஸ் பண்ணிடும். எவ்வளவு பெரிய குத்து சண்டை வீரனும் அவனுடைய வலதுகள், அந்த கையில் இருக்கிற பலம் ஒரு மனுஷனுடைய முகத்துல சரியான நேரத்துல குத்து விட்டுச்சா அவன் கீழே வந்துட்டான், அதுக்கப்புறம் எழுதுக்க மாட்டான். அதுக்கு பேர் நாக் அவுட். இங்க வேதங்கள் சொல்லுது, உன்னோட கூட யாருடைய கரம் இருக்குது? கர்த்தருடைய வலது கரம். நல்லா கவனிச்சுக்க. உனக்கு யாராவது பிரச்சனை பண்ணா என்ன செய்யும்? குத்து விட்டுச்சுன்னா நாக் அவுட். இதுல என்ன சொல்லு தெரியுமா? நமக்கே நாக்கு தள்ளுற மாதிரி. நாம பிரச்சனையை பார்த்து சோதனையை பார்த்து நமக்கு என்ன செய்யுது? நாக்கு தள்ளுது. அப்ப எதிராளி எங்க போய் நாக் அவுட் பண்றது? வசந்த வாசி. வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய பராக்கிரமம், உம்முடைய வலது கரம் உன்னதமானது. போதும் வலது கரம் பராக்கிரமம். நல்லா கவனிச்சு. நான் அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சேன். அப்போ அவன் விரலெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அவன் இப்படி தடவும் போது அந்த தடவுதலையே அந்த கண்ணு வீங்கி முகம் வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னா அவனால குத்து விட்டா எப்படி இருக்கும்? வா, அதனால தான் கிளவுஸ் போட்டு குத்து விடுறாங்க. வெறும் கையில குத்து விட்டா சோழி முடிஞ்சது. சில நேரத்துல குத்து சண்டையில செத்து போறவனும் உண்டு. அதனால தான் அவன் குத்து விட்டு அதுக்குள்ள எண்ணணும். அவனை மறுபடியும் குச்சக்கூடாது. குத்துட்டு செத்துருவான். அவனுக்கு அன்கான்சியன்ஸ் அப்படி ஆகிடும். ஆண்டுடைய வலதுகரம் அவனுக்கு அப்படி இருக்குது. எதிராளி அவ்வளவு பெரியவனா இருந்தாலும் உன்னோடு கூட இருக்கிற தேவனை நீ புரிந்து. கடைசியாக சங்கீதம் 60:12 வாசிங்க. தேவனாலே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தேவனால யார் பராக்கிரம் செய்யணும்? நீங்க செய்யணும். அப்படின்னா என்ன? எங்கோ சிக்ஸர் அடிக்கிறாங்க, இங்க இருக்கிறவன் என்ன செய்யறான்? டான்ஸ் ஆடுறான். சிக்ஸர் அடிச்சது யாரு? இந்தியா ஜெயிச்சது யாரு? இந்தியா இங்க ஜெயிச்சிச்சு உலக கோப்பை. இங்க பட்டாசு போட்டு என்ன செய்யறான்?
ஒரே டான்ஸ், குத்து குத்தா டான்ஸ் ஆடும். இதுக்கு தான் என்னன்னா, யாரை ஜெயிச்சாங்க அந்த ஜெயம் இவன் கொண்டாடும். அப்போ தேவனால நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? அவர் குத்து விட்டாருன்னா 50 பேர் க்ளோஸரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீ கொண்டாடும். அல்லேலூயா. வாசி. அவரே எங்கள் சத்துருக்களை என்ன செய்கிறவர்? விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் சொல்றான், பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிற தேவன் சத்துருக்களை மிதித்து தலையை நசுக்கிறார். 108 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. கடைசியாக தேவனாலே பராக்கிரம் செய்வோம். மறுபடியும் அந்த வார்த்தை செய்யப்பட்டிருக்கிறது. ரிப்பீட். அல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், பயப்படாது, விசுவாசம் உள்ளவன். பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படும். பயப்படாது, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதை கண்களை முடிச்சோம். பரலோக பிதாவே, இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு எங்களை ஒப்புக்கொள்ளும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே எங்களை சாட்சி நாங்கள் ஆண்டவரே அப்பா எதற்கும் பயப்படாதபடி எங்களோடு இருக்கிற தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் எதிராளிகளும் அவர்களை குறித்து அவைகளை குறித்தும் ஆண்டவர் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி உதவி செய்ததற்காக நன்றி. எல்லாவற்றை காட்டிலும் எங்கள் தேவனை நாங்கள் அறிந்து எங்களோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட இருப்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். வந்தவர்களோடு நீ பேசி தைரியப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவர். உலகத்தின் சூழ்நிலைகள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர் உம்முடைய பலன் கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்க. உம்மாலே அவர்கள் பராக்கிரமம் செய்யட்டும் ஆண்டவர். அவர்கள் எழுப்பி உமைக்குள்ள பராக்கிரமம் செய்வார்களா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசு நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு, நோய்கள் எல்லாம் குணமா, என் பிராணனை அழிவுக்கு விளைக்குது. கிருபையினால் விரக்கத்தினால் முடிச்சு நன்மையினால் என் வாய் திருப்தியா கழுகுக்கு சமானமா என் வயிறு திரும்ப வாழ வைத்து போலாம். ஆமென். இயேசுவே சீக்கிரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவன் அந்த பரிசுத்தாவிலே நினைக்கும் இப்போது சதாகாலம் நாம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் கொடுக்கணும்.